விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடப் போவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியில் போட்டியிடுவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரங்கபாண்டி வழங்க கேட்கலாம். ரங்கபாண்டி, இது குறித்தான விவரம். வணக்கம். திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் இறந்ததை தொடர்ந்து தமிழகத்தின் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிக்கின்றது. இதன்படி பல்வேறு கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் நாம் தமிழர் கட்சி கூட இன்று தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்கின்றது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியானது விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என அறிவிக்கப்படுகிறது என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் வெற்றி பெற அனைவரும் இணைந்து பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கையின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக தனது வேட்பாளரை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரங்கபாண்டி.